ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அதை பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 40 வயது முடிந்தவர்களுக்கு இனி நியமனத்தில் சிக்கல் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியே இருக்குது. இது வந்து வாட்ஸ்அப் தளங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது. ஸோ இது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த பெட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி 40 முடிந்தால் நியமனம் இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது பள்ளிக் கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இனி 40 வயதுக்கு மேலானவர்கள் ஆசிரியர் பணியில் சேர முடியாது. தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் நிர்வாக ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரியில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதில் வட்டார கல்வி அதிகாரி, தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பணி நியமனத்திற்கான வயது வரம்பு 40 வயது என முடிவு செய்யப்பட்டது. இந்த அரசாணையின் நகல் தற்போது அனைத்து கல்வி அதிகாரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2022 வெளியான ஒரு அரசாணை தான் இந்த அரசாணை. அதாவது அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார் இல்லையா, அவரோட தலைமையில் வெளியான ஒரு அரசாணை. இதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் பிரபலமாக பரவி வருகிறது. சரிங்களா? அது என்னென்ன நியூஸில் வந்ததுன்னு பார்த்தா, தினமலர், கல்வி செய்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூஸில் வெளியானது. ஆசிரியர் பணி வயது வரம்பு குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏஜுக்குள்ளே 40க்குள்ளே இருந்தால் தான் நீ வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசாணை கிடையாது. புதிய அரசாணை டிஎம்கே வெளியிட்டு அதுக்கு பிறகு அரசாணை வெளியிட்டது. அதன்படி ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 53 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி உள்ளிட்டவர்கள் 58 வயது உள்ளவர்களும் தேர்வு எழுதுவதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வயசுக்குள்ளே எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அதாவது ஓசி கேட்டகரி 53 வயதும் இதர பிரிவினர் 58 வயது வரையும் பணி நியமனங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. இது பழைய செய்தி. ஸோ இதை யாரும் நம்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஸோ இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.